என்னமோ இடிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு, இத்தனை நாள் இருந்துச்சு. இன்னைக்கு தான் மலுக்கு 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 மலுக்கு. அவன் எதுல ஒரு இடத்துல கிடக்குறாள் ஈ பூந்த மாடு மாதிரி கோயில் மாட போல பங்கு நிறுத்தி தருவேன். ஏற்கனவே கத்துக்காம எடுக்கலாம் குப்பம்பல. ஆமா தும்முல குடிக்கிறாங்க. நீ இவளை ஈ பூந்த மாடு மாதிரி ஒரு இடத்துல கிடக்கலாம் இங்கிட்டு ஆடிட்டு அப்படியே பேசி பாப்பா. ஏறிக்கணுமா ஒன்னா நம்பர் லூசி சிரிக்கார் படம் லூசி கேட்டமா உங்களத ஏமா யசுசுமி ஏமா யசுசுமி உங்களத என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா சரியாத்தானே எதை சொன்னான்னு சொல்லுது. அதாவது இல்லங்க இல்லங்க இங்க வர்றேன் அது பாருங்க அது பாருங்க. நான் வந்தேனா அப்படியா? ஒரு நேரமா இருக்க மாட்டேன். ஆம்பளை எது செஞ்சாலும் அப்படி செய்யறப்ப செய்ய நான் சொல்ல ரொம்ப முன்றதால செல்லாம இருக்கணும். அந்த பய இருக்கணும் கொப்ப மேல சட்டம் காத்து விட வரக்கூடாது. அப்படி பயப்படி வைக்கணும். பொம்பளை பயந்துட்டு கிடப்பாங்க. நான் பயப்பட மாட்டேன். எதுக்கு நாங்க வசதியா அப்படி பரம்பரையில இல்ல யாருக்கு அசந்து யாரு போய் நிக்கிறது? ஆப்பிளுக்கு பார்த்து பொம்பளை பயப்படுறதா? வாய பத்தியா பின்னாடி வாய பத்தியா பின்னாடி பத்தியா ஓன் பின்னாடி பொத்து முன்னால ஒண்ணு பொத்து. அட உன் கையில முன்னால பொத்தியா பொத்தியான்னு சொல்றேன். விடிய விடிய வாயை திறக்க கூடாது. விடிய விடிய வாயை திறன்னா முனிராசுக்கு நீ மயனா போய்க்க மாட்டேன். உங்களை பார்த்தோன்னா நாங்க புழு புழுன்னு பயப்படுறதுக்கு நீங்க பெரிய வீரபுத்திரன் தம்பியா? இல்ல வீரபுத்திரன் தம்பியா? சட்டம் சொல்றானா? இல்ல ஓஸ்டம் பாட்டு ஒன்னா நம்பர் மொத பொம்பளை பொம்பளை மாதிரி ஆம்பளை ஆம்பளை மாதிரி நடந்துக்க. அதிகம் பேசுற பொம்பளை எனக்கெல்லாம் பிடிக்காது. ஆம்பளை பார்த்தாலுமே சத்திய பிரியால் பிடிக்காது. நீங்க பெரிய பூலாந்தி மலை போலாந்து. ஆமா நீங்க வீரபுத்திரன் தம்பி உங்களை பார்த்து பயந்துட்டு போறேன். புழுக்கு புழுக்குன்னு இருக்கு. போயிருக்கிற உனக்கு அதை பத்தி தெரியுது. நான் இன்னும் போனலாம் அதை பத்தி எனக்கு தெரியல. ஓவரா போறீங்க. அடிக்க அடியில விட்டு ஆப்பாயில புளிச்சு அடிக்கிற அடியில உன் ஆப்பு கலந்து போயிடுவேன். உன்னைய போடுறவங்கள உங்க அப்பத்தா விட்டு உள்பாட ஒன்ன போடுற ஓட்டுல உங்க அப்பா முனிராசு டவுசர் ஆளா கிழிஞ்சு போயிடுறேன். எங்க அப்பத்தா உள்பாட கிளியாது. ஏன்னா எங்க அப்பா டவுசர் போட மாட்டேன். எங்க அப்பத்தா உள்பாட கட்ட மாட்டாங்க. அப்ப எங்க அப்புச்சிக்கு சௌரியம். அப்ப எங்க அப்புச்சிக்கு சரி உன்னையெல்லாம் குத்து குத்து குத்து. மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மண்டபப்படிதாரர்கள், மதிப்பிற்கு விழா கமிட்டியாளர்கள், மதிப்பிற்குரிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு 3 சேர் இருந்தா கொண்டாந்து கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இருந்தால உடனே கொண்டு வாங்க. எவ்வளவு நேரம் நிற்பாங்க?
ஒரு விஷயம் கேளுங்க. என்னது? எப்பயுமே பேச விட்டு பேசணும். ஆம்பளைக்கு முதல் அடங்கி பழகு, பொம்பளைக்கு முதல் நீங்க அடங்கி பழகு. ஏறி மிதிச்சா நாரி மிதிச்சது போவேன். இங்க போற ஓட்டுல அந்த மதுரையில போய் தான் திரும்பி பாக்கிறேன். குத்து குத்து குத்தி கூட நடக்கு 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 உன்னை வாட்டி வளவடுத்து வரைக்க போற நடுப்படுத்த நடுவுல இருப்பேன். நறுக்கு நறுக்கு வாயில வாய பாரு, நல்ல பண்ணி வந்த ஐயா விட்டு வாய பாரு, கிழிஞ்சு உன மணி பரசு மாதிரி கொண்டு கண்ணை பாருங்க. சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிக்க மாதிரிதான் ஐயா விட்டு எங்க ஐயா விட்டு மண்டே பாரு, எங்க அம்பாய் விட்டு சூப்பரா மாறினே கப்புச்சி பண்ணிருக்கா அவங்க தெரியுங்க. அம்மாவோட காதை பாருங்க, முக்குடி மொசை காலட்டமா. அம்மா விட்டு காதை பாக்காதயா, அம்மா விட்டு இத பாரு பாரு. ரொம்ப பேசுறேன், ஓவர போறீங்கண்ணே. அண்ணன் ஒரு நேரத்துக்கு மேல ஒரு நேரம் கழிச்சு இருக்க மாட்டேனே. அண்ணன் ரொம்ப மோசமான பிள்ளை. என்னைக்கு ஆணுக்கு மரியாதை கொடுக்கணும், ஜானுக்கு மரியாதை கொடுத்து பேசுறோம் சத்யபிரியா. அண்ணன் ஓவர பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, அண்ணன் ஜானே இல்லாம போயிரு. மரியாதை தேவை, பொம்பளைக்கிட்ட மரியாதை தேவை. நீ அண்ணன் சொல்லும் போது 50 ரூபாய்க்கு மிளகா வாங்கி அரைச்சு அப்படி மாதிரி இருக்கு. நீங்க அதுன்னு சொல்லல, எனக்கு 5 ரூபாய்க்கு மிளகா வாங்கி அரைச்சு அது அப்படி எங்க வர மாதிரியா ஏன் மேல புடிச்சுட்டு ஏறாத வரவட்ட போச்சா கத்தாமுள்ள கொத்தம். அப்படியா பேசி பாப்பமா வளமொழி. காக்கா கரண்டுச்சா இந்த படம் விட்டு பாவட நாய் கட்ட கட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை கேட்டா லீவு கேட்டான். பூனை கட்ட கட்டுக்கு காப்பி வேணும். ஆட்டாசம் கோட்டை ஐயாவுக்கு இருக்கா 4 சிமெண்ட் போட்டு அப்பு. புதுசா போட்டாலும் தோடு, புருஷன் போட்டாலும் அடிச்சமத்துல சுட்டு. புதுசா போட்டு தோடு என்ன சொன்னீங்க? புதுசா போட்டாலும் தோடு, சரி போட்டாலும் விட்டு விட்டு சூடு. புகழ கிடக்குற மச்சுல, புகழ கிடக்குற மச்சுல சொல்லுங்க. கண்டினியூ. என்ன குப்பை தொட்டியா? ஆமத்தூர் பாப்பு சாமத்துல ஒருத்தர் தெரியாம போட்டாலும் பொண்டாட்டி தெரியாம மாமியால போய் கட்டுப்பிடிச்சு படுத்து கிடந்தாங்க. 2 பேர் ஒரே சேலையா இருந்தா யாருக்கு தெரியும்? ஆமா, அது கொஞ்ச நேரம் குளிருக்கு சௌரியமா உங்ககிட்ட சொல்றேன் பாரு. நான் கருமம். ஆமா, நான் என்ன சொல்றேன், அண்ணன் பேச்சு பேசிருக்கேன். அண்ணன் வேளாங்கண்ணி என்ன பேச்சு பேசிருக்கேன். கை போடக்கூடாது. எனக்கு பிடிக்காத பழக்கம் அது ஒண்ணு பழக்கம். ஆள் 2 தூக்கி போட்டு நுறுக்க போடுவேன். கை போட்டுட்டு அந்த பிள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு செய்யலாமா? இல்லங்க இல்லங்க, எப்பயுமே இந்த பிள்ளை தான் போடும். சரி, நீ நான் போட்டேன். அது எப்பயுமே மாறக்கூடாது. தொட்டா பிடிக்காதா? தொட்டா பிடிக்காதா? உண்மையிலே சொல்றேன், சவாசரா கெட்டிக்கார பெண்றா. ரொம்ப ஆம்பளை தொடக்கூடாதா? ஐயா தொட்டா பிடிக்காது, சத்தியமா பிடிக்காது. ஒத்துக்கிறேன், தொட்டா பிடிக்காது. ஐயா தூய் போட்டு அமுக்கு நத்த முடியும். தொட்டாலும் பிடிக்காங்க, அப்புறம் அமுக்கண மட்டும். உங்களை யாருதான் தொடலாம்? கடிக்க போறாங்க. அது நாயா? ஓ, கட்டிக்க போற புருஷனா? ஆமா, சவாசரா. இந்த தமிழ்நாட்டுல கட்டின புருஷன் தான் சொல்லணும்ன்றவாறு நீ வாழ்க, உன் குலம் வாழ்க. நல்லா பாராட்டு. ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நம்ம ஊர் ஏம்பல்ல இருந்து தேவை ஒட்டி பசேறீங்க. ஆமா, கண்ட்ரேட் டிக்கெட் வாங்குறீங்க. ஆமா, கண்ட்ரேட் டிக்கெட்டுக்கு எதை தொட்டு கொடுப்பாரு? கையை தொட்டு கொடுப்பாரு. கண்ட்ரேட் கையை தர்றாரு. ஆமா, அப்ப கண்ட்ரேட் புருஷனா? தெரியாம கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கலாம்னு வேற ஒண்ணும் இல்ல. இப்ப பச்சை குத்த போற, கையை நீட்ட புடிச்சுட்டு குத்துறாங்க. என்ன பச்சை? இப்ப பச்சை குத்துற புருஷனா? தெரிஞ்சுக்கலாம்னு கேட்கிறேன். சரி, உடம்புக்கு முடியல, ஆஸ்பத்திரிக்கு போற, டாக்டர் புடிச்சு பாக்குறாரு. கைய பிடிச்சு பாக்குறாரு. பைய பிடிக்கிறாருல்ல? அதான் பைய பிடிக்கிறாருல்ல. கையோட லூசு பைய பிடிக்கிறாரு. மெதுவா பிடிக்கிறேன்னு சொல்றது பைய பிடிப்பா. அப்ப வலிக்காம பைய பிடிப்பான்னு சொல்றாங்கல்ல, பைய பிடிக்கிறாருல்ல டாக்டர். அப்ப அவரு புருஷனா? இல்ல. சரி, வேணா சுருக்கம் மேடைக்கு வந்துருவான். பாட்டு பாடணும், பேசணும். பாடுற சத்தம், பேசுற சத்தம் மக்களுக்கு பூரா கேட்கணும். ஆமா, அப்ப எதை தொட்டு பாடுவேன்? மைக்க தொட்டு பாடுறீங்களா? ஆமா. மைசத்துக்கார புருஷனா? மைசத்துக்கார புருஷனா கேட்கிறேன். மங்கள் ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே சிரிக்கிறாரு. நம்பிராத, 4 மைசத்தை விட்டு திரிகிறாங்க 4 பேர் ஏற்கனவே. தொடுறனால தப்பு முடியாது. உன்னை தொட்டு என்னைய தொடு, என்னைய கட்டிப்பிடி, என்னைய முத்தம் கொடு, தூய் போட்டு என்ன நானும் பண்ணு. நான் மட்டும் ஆம்பளை கூட பேசாம வர. இப்ப பூரா நீங்க செவனே தானே கிடக்குறீங்க. ஆம்பளைதான் என்னைக்கு பெரிய ஆளு, பொம்பளைதான் என்னைக்கு பெரிய ஆளு. ஆண்நிலையில் பெண்ணிலை எல்லாமே ஆண்நிலை இருக்காங்க. ஆம்பளை வச்சாதான் பொம்பளை, பொம்பளை வச்சாதான் சட்டங்கிறாங்க. ஆம்பளை பெரிய ஆளு என்னால இந்த ஊர்ல நிரூபிக்க முடியும். பொம்பளை பெரிய ஆளுன்னு என்னால நம்ம ஊர்ல நிரூபிக்கப்படும். பங்காளிகளா, தன்மான சிங்கங்களா, இந்த பொம்பளை பிள்ளைட்டு நம்ம தோத்து போயிடக்கூடாது. ஆம்பளை மானத்தை காப்பாத்தம்ல. பங்காளிய சோற கைது. தலைக்கு மேல கை கும்பிட்டுட்டே ரொம்ப நன்றி.
ஒரு 5 நிமிஷம் அப்படி அமைதியா இருங்க. அமைதியா. ஏன்னா ஆம்பளை சீக்கிரம்ல ஆம்பளை வரைக்கும் கை தட்டிட்டாங்க. இப்ப ஆம்பளை பெருசு, இப்ப பொம்பளை பெருசுன்ற இல்ல. ஒவ்வொருக்கும் அந்த உட்காந்துருக்க என்ன தாத்தா நிறைய பேர் வேணாம், ஒரு ஆத்தாவோட போதும். என்ன கை தட்ட வேண்டாம், விசில் அடிக்க வேண்டாம். நம்ம முத்தியாசாமிக்கு பொங்க வச்சு என்ன செய்வாங்க, குளம் ஓடுவான். எங்க ஒரு ஆத்தாவை குளம் ஓட சொல்லி ஒத்துக்கிறேன். பெரிய குளம் ஓடுங்கக்கா பெண்கள் மானத்தை காப்பாத்துறதுக்காக என்ன வெத்த ஆத்தா குளவு போட்டீங்க, பெரியான்னு ஒத்துக்கிறேன். ஏன் அழுகுற? ஏமா ஏன் தெரியுமா, அதுல 2 ஆத்தாவுக்கு குழவை வரல. சரி பெண்கள் மானம் போயிருமா, துணியை போத்திட்டு சரிமா மக்கள் மத்தியில் விட்டுரு, மேடையோட வச்சுக்கிறோம். கை கட்டுறேன், விசில் அடிக்கிறேன். சரி பொம்பளை நீங்க குழவை ஓடுங்க, நானும் கை போட்டு கை போட விட வாய் போட விடா குழவை ஓடு, கை ஓடுற வாய் ஓடுற. நீ ஏன் போடுறது என்கிட்ட சொல்ற தெரியாதா? நீ சத்தம் நீ உட்காந்து பெண்களும் குழ விடாது. ஆமா இப்ப பெண்களும் குழ விடாது, ஆண்களும் குழ விடாது. பெண்கள் எப்படி குழ விடாத, எப்படி அப்படி குழ விடாத. அது பார்க்கும்போது அப்படியே ரொம்ப சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா. இது பெண்கள் விடுறது. என் பங்காளிய ஆம்பளை இருக்காரு, அவங்களே குழ விடுவாங்க. எப்படி தண்ணியை போட்டா போதும். ஒரு சில எப்படி குழ விடாதுமா அப்படி விடாங்க. அதுல நான் கப்பு வாங்கியிருக்கேன். நீங்க தான் வாங்கினது இப்பதானே நீ கேள்விப்பட்டேன். பத்தி குறைவா பேசுறிய. மேல இருக்கிற யாரியா? யார் மேல? நீ ஓ மேல இல்ல, நான் கேட்கறதுக்கு சொல்லியா. மேல இருக்கிற யாரியா? ஆகாசவாணி. அவங்க பெண்ணு. கீழே இருக்குது பூமாதேவி. அவங்க பெண்ணு. உன்னை பெற்றது பெண்ணு, உன்னை கட்டிய போறது பெண்ணு, உன்னோட கூட பிறந்தது பெண்ணு. இது என்ன நாடு? தாய் நாடு. காலில் முள்ளு குத்துறது என்ன சொல்லி போடுங்க? குத்தும் போது அம்மா எடுக்கையில அப்பா, எடுக்கையில தான் அப்பாவை கேட்கிறேன். குத்தையில குத்தும் போது அம்மா அம்மா தான் கேட்கிறேன். அப்ப 10 மாசம் சுமக்கிறது யாரு? நீங்க. இன்னைக்கு என்ன நாடகம்? இன்னைக்கு வள்ளிகர் நாடகம். வந்திருக்க பெண்கள் எத்தனை? 2. நீங்க வந்திருக்க ஆம்பளைங்க 7. ஏன் முழுங்குற? நல்ல இப்ப தைரியமா பேசு. கிழிச்சோட மணி பரசு மாதிரி பேசுனா பேசு, தைரியமா பேசு. 7 பேர் வந்திருக்கீங்க. நாங்க வந்திருக்க பெண்கள் 2. ஏன் அது மட்டும் உள்ள போகுது? ஏன்டா உள்ள ஒவ்வொரு நல்லா இருக்கும். 2 பெண்கள். அப்ப எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய தைரியம் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. உனக்கு என்ன கல்யாணம் ஆகுது, நம்ம 2 பேத்துக்கு 2 பிள்ளை குட்டி ஆகுது, நீ பொசுக்குன்னு செத்து போயிடுற. இவ்வளவு நாள் இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கிறேன். இப்ப கொள்றதுக்கு தெரியல. நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கும்னு. ஏன்னா கதை தெரிஞ்ச பப்புனல்ல யாருமே இல்ல. ஒரு சில பேர் 2-3 பேர் தான் இருக்கிறீங்க. அதனால இன்னும் நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கனே. உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது, நம்ம 2 பேத்துக்கு 2 பிள்ளை குட்டி ஆகுது, நீ பொசுக்குன்னு செத்து போயிடுற. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது, நம்ம 2 பேத்துக்கு 2 பிள்ளை குட்டி ஆகுது, நீ பொசுக்குன்னு செத்து போயிடுற. செத்து போனா நான் விறுவிறு இந்த ஊரு பிரசிடண்ட் போவேன். அவர் குடும்பத்தை தூக்குறதுக்கு இதுதான் வார்த்தை தப்பா. இதனாலதான் நிறைய குடும்பத்துல சண்டை வர்றது. 100 நாள் வேலை போட்டு கொடுக்கறது யாரு? 100 நாள் வேலை அட்டை போட்டு கொடுக்கறது. ஏன் நீங்க எதுக்கிறதால இப்படி அவசரமா நான் என் சொத்தை தரங்கிறேன், நீ என் சொத்தை கேட்டுட்டு இருக்க. அதே மாதிரி இப்பவும் கேட்கிறேன். 100 நாள் வேட்டு போட்டு கொடுக்குற பிரசன்ட் தானே போட்டு கொடுக்குறாரு. அதுலதானே நாங்க போய் வேலை பாக்குறேன். ஊராட்சி மன்ற தலைவர் தானே போட்டு அது தலைவர்னு சொல்லாம சுருக்கமா பிரசன்ட்னு சொல்லிட்டேன். அவங்க போய் 100 நாள் வேலை வாங்கியாச்சு. என் பிள்ளை குட்டியை நான் காப்பாக்கிறேன். இதே உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகி நான் பொசுக்குன்னு செத்து போய் உனக்கு 2 பிள்ளை குட்டி ஆனா நீ என்ன பண்ணுவேன்? மறுபடியும் இன்னொரு பொம்பளை பிள்ளைய தேடுவேன். ஆனா நாங்க தேடி போக முடியுமா? நம்ம தாய் தப்பன் பேரை காப்பாற்றணும். ஒரு விஷயங்களுங்க இவ்வளவு நேரத்துல பேசுறீங்க. நான் சுருக்கமா 2 விஷயத்துல இப்ப நீங்க கல்யாணம் முடிக்கிறீங்க. நான் திடீர்னு நீங்க ஒரு நாள் நீங்க செத்து போயிருக்கீங்க. செத்து போயிட்டேன். நான் 2வது கல்யாணம் பண்றேன். 2வது கல்யாணம் பண்றேன். எங்க சுகத்துக்காக கல்யாணம் பண்றேன். அப்படியா இருக்கு? ஆம்பளை எங்க சுகத்துக்காக கல்யாணம் பண்றேன். அப்படியா இருக்கியா? நமக்கு பிறந்த குழந்தை அம்மா இல்லாம தவிக்குமே அப்படின்னு ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்றேன். அது யாரு? அதே பண்ணி அது கல்யாணம் பண்றமே ஏன் இன்னொரு பிள்ளை வைக்கிறோம்? அந்த குழந்தை சொல்லலாம், அப்பா எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும் அப்படின்னு. அது ஒத்தையில தெரியலாமா? அதுக்கு ஒரு பிள்ளை பெற்று கொடுக்குறோம். இதுதான் இப்போ சொல்றீங்க மேல இருக்க தாய் நாடு தகப்ப நாடு அப்படி இப்படின்னு. அதுக்கெல்லாம் வளர்ந்து பேச அதையும் கூட சுருக்கமா சொல்றேன். மேல இருக்கிற யாரு? பொம்பளை பிள்ளை ஆகாசவாணி. கீழே இருக்க பூமாதேவி பெண்ணு. இந்த பூமாதேவி சுருக்கமா சொல்றேன் பாரு. மேல இருக்க சூரிய பகவான் யாரு? ஆம்பளை.
என் ஆம்பளை கோவத்துல வெயில் அடிச்சாலும் உன் பூமாதை விருப்பு புலந்து போகும். ஆமா அத மூடுறது யாரு தெரியுமா? வர்ண வகை யாரு? ஆம்பளை. என் ஆம்பளை தண்ணியை விட்டாத்தான் உன் பூமாதை நடக்கும். இவ்வளவு பேசுறீங்களே, இப்ப அடுத்த சுருக்கமா கட்டணும். இப்ப என்ன விஷயம்னா 10 மாசம் வந்து பிள்ளை வைக்க நாங்க கை விடுங்க அப்படித்தான் இருக்கணும். 10 மாசம் பூச்சி கடிக்காம புழு கடிக்காம ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம ஒரு லைட் இல்லாம பழுப்பு இல்லாம தண்ணி இல்லாம ஆமாண்ணே 10 மாசம் ஆமாண்ணே மறுபிறவி செவத்துல உரசியா பிள்ளை வைக்கிறீங்க. ஆம்பளை நாங்க உதவி பண்ணாத்தான் நீங்க தாய் இல்ல என்றால் பேய். இப்ப நீ அங்க இருக்கிற 10 மாசம் வந்து பிள்ளை வைக்கிறேன்றீங்கல்ல. ஆமா இப்ப நான் பிள்ளை வச்சு காட்டுறவா? ஆம்பளை பிள்ளை வைக்க முடியாதா? எப்படி நான் பிள்ளை வச்சு காட்டுறியா? நான் பிள்ளை வைக்கிறேன். எந்த ஆம்பளை ஒத்துக்க மாட்டாங்க, எந்த பாம்பு ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். நிறைஞ்ச மேடையில நீ பிள்ளை வைக்கணும். எத்தனை மாசம் தேவை? 10 மாசம். எனக்கு 10 மாசம் வேண்டாம். முத்தியாசாமி மேல சத்தியமா சொல்றேன், அரை மணி நேரத்துல இந்த மேடையில இப்பயே பிள்ளை வச்சு காட்டுறேன். கை நட்டுங்க. உங்க ஆம்பளை பிள்ளை சின்ன நிபந்தனையோட பிள்ளை பத்து காட்டு. என்ன நிபந்தனை தெரியுமா? இப்ப நீ பிள்ளை பக்கணும்னா உன்னைய நான் கர்ப்பமாக்கணும். அப்பத்தானே நீ பிள்ளை பக்கணும். இப்ப நான் பிள்ளை பக்கணும்ல, நீ என்னை கர்ப்பமாக்க நான் பிள்ளை பக்கேன். லைட் ஆஃப் பண்ணு தம்பி. இதான் சான்ஸ். லைட் ஆஃப் பண்ணியா? லைட் அமர்த்தினா இவங்களுக்கு கூட தெரியாது. இந்த பிள்ளை ஏமாத்திட்டு போயிடும். 10 போக்கஸ் லைட் காட்டு ஜூம் பண்ணி வச்சுட்டேன். அதனால இந்த இடத்துல என்ன பண்றீங்க? நாங்க வியாபாரம் பாக்குறோம். இழந்த போலாம் இது காய்ச்ச வந்த பழம், இது நாட்டை இடிக்க பழம், இது காய்ச்ச வந்த பழம், இது நாட்டை இடிக்க பழம், இது எல்லோரும் வாங்க பழம், இது இலக்கின பிறந்த பழம். நீங்க எத்தனையோ பேச்சுக்கிட்ட இறந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேச்சுக்கிட்ட இறந்த பழம் பாத்தியா? எத்தனையோ பேச்சுக்கிட்ட இறந்த பழம் பாத்தியா? எடுத்துக்கிட்ட பழத்தில இப்ப வந்து சைசியா கிருஷ்ணகுமாரும் வாய்க்கு அடக்கமா நீ கடிச்சு பார்க்க வாட்டமா. தின்னு பாருங்க தின்னு முட்டி ஏறுங்க. இது செக்காச்ச வந்த பழம், இது தேவாட்ட இடிக்க பழம். இது இறந்த பழமா? உன் பழம் உலக்கு கணக்கா, குத்து கணக்கா, குடி கணக்கா? என் ஊர் கிராமம். என் ஊர் வந்து கிராமம். கிராமத்துல என்ன செய்வாங்க? உலக்கணக்கு கூடாது. உலக்கணக்கா? ஒரு உலக்களவு 45. ஏ நீ ஒரு 45 ரூபா சொல்லுது. நம்ம ஊர் சும்மா நம்ம ஊர் கம்மாக்குள்ள பாரு என் பங்காளி பேர் சும்மா உளிப்பில விட்டு வலிக்கிட்டு வந்துடுறாங்க. சரி 45 ரூபா. 1 2 3 4 5 உலக்களவு 5 உலக்கு 5 உலக்களவு எவ்வளவு? 45 தான். ஆமா அதனால நீ இறந்த படம் ஓகே வாப்பு. அந்த ஒரு சிலர் தான் வருவான், ஒரு சிலர் பண்ண மாட்டாங்க. வாழைப்பழம் அம்மா வாழைப்பழம் ஆளத ஆச்சு 5 நிமிஷம் வாழ போலாம் லேசா ஓடுது. நீ சேவல் மாதிரி நான் ஏன் நேரத்துல இறங்கி நீர் செக்க சேவல் பலம் இருக்க பலம் எல்லோரும் வாக்கு பலம் வந்த பலம். எத்தனை பேர் வாழைப்பழம் மாத்தியா? எத்தனை இருப்பது செவ்வாழை மாத்தியா? நீங்க வாயில கடிக்க வந்தமா
புத்தி கெட்ட மடப்பையனே ஓட போட போடி பையனே புத்தி கெட்ட மடப்பையனே ஓட போட போடி பையனே புத்தி கெட்ட மடப்பையனே இடங்கட மடப்பையனே என்னமோ பேசிக்கிட்டு உனக்கு எனக்கு சண்டை எங்க ஓடைய போகுது மண்ணு உனக்கு எனக்கு சண்டை எங்க ஓடைய போகுது மண்ணு எங்க ஊரி பக்க வந்து சிங்கப்பூரி தேயமைனா 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 தேயாலோசை தேயமைனா தேயமைனா நல்லவே நாயாலே பச்சபாசி பவன பாசி மங்களையோ ஆயாலோ பச்சபாசி பவன பாசி மங்களையோ ஆயாலோ போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் மங்களையோ ஆயாலே போட்டு பார்த்தா நல்லா இருக்கும் மங்களையோ ஆயாலே உண்மையிலேயே உன்னை மனசார பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? உன்னைய கட்டிக்க போறவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி யோகக்காரன். ஏன் தெரியுமா? அவே வேலை செய்ய தேவையில்லை. சரி, எல்லா வேலையும் நீயே இப்ப எல்லாமே நாங்க தான். கல்யாணத்தினால கஞ்சி ஆச்சு இல்லை. இந்த 2 வருஷமா பொம்பளை என்னைக்கு கொரோனான்னு வந்துச்சு அதுல இருந்து நாங்க தானே செய்யலாம். ஆம்பளை எத்தனை தடவை தான் செய்வேன். ஆமா, அதனால நீ வாத்து உதவி பண்ணி செஞ்ச. அதனால நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. நம்ம பகுதி அருமையா கதையை ரசிக்கிற பகுதி. அதனால அனுப்புறாள் சரி. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சத்யபிரியா. சத்தியமா பிரியா? சத்யபிரியா. காசு கிடையாதா? சத்தியமா பிரியா? சம்பளம் தான் வேணும். சத்தியமா பிரியாமியா? ஏன் சத்யபிரியா? எப்ப சத்தியமா பிரியா? பிரியன்னா ரொம்ப சந்தோஷங்க. சத்தியமா பிரியா? சத்யபிரியாயா? சத்தியமா பிரியா? காசு ஜாமியாயோ தெரிஞ்சுக்க. யாராருக்கு பிரியா? அதை முதல்ல கேட்டணும் பாதானே. உங்க பேரு சத்தியபிரியா. உங்க பேர் என்ன? என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு சும்மா வெக்கப்படாம சொல்லு. ஊத்தம்ல நீதான் வெக்கப்படல, நானா வெக்கப்படுறேன். என் பேரு கிருஷ்ணகுமார். கிருஷ்ணன் கொள்ளல காண ஏங்க உள்ள வச்சிருக்கேன். அப்புறமா வேண்டாம் வேண்டாம், அதை நான் கேட்டேன்னா நீ எடுத்து தருவேன். இது எனக்கு தேவையா? பாக்கையில சிறுசா. ஐயோ கொள்ளவே எனக்கு. நீ மட்டும் வாயில வச்சு போதுல படக்கு நாகசனம் வேற. கொள்ளவே வேண்டாம். வாய்க்கு வாய்த்திருப்பேன் பையன் தொட்டு வைத்திருப்பேன். உண்மையிலே பண்ணட்டுமா? லவ் பண்றேன். நானும் பண்றேன். காதல்ல பல விதமான காதல் இருக்கு. மிருக காதல், இங்கிலீஷ் பட காதல், தமிழ் பட காதல். இதோட வண்டி கட்டணும். இப்ப இந்த இதுல மிருக காதல், இங்கிலீஷ் பட காதல், தமிழ் பட காதல், இதுல உங்களுக்கு எது வேணும்? தமிழ் காதல். ஏன்னா நம்ம நாட்டுக்கு தமிழ் தானே பிடிக்கும். ஆமா, சுருக்கமா போயிருவோம். மண்ணி குயில் சக்கிதடி, மனமதி மயக்குதடி, சிறைகள் விரிந்ததடி, இளங்குருவிகள் வளர்ந்ததடி, அடிவானே மயங்குதடி, உன்னைத்தானே உருவதேனோ, இதன் காற்றே கையில் வீசிவா, இது தூரம் கவிகள் பேசவா. மணி குயில் சக்கிதடி, ஒரு மனமது மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளங்குருவிகள் பறந்ததடி. கட்டழகு தோட்டம் கண்டால் கம்பன் மகன் நானம்மா, சிட்டுவிழி தேவி சொன்னால் அந்த சுகம் தேனம்மா, அர்த்தம் விட்டு வாழும் வாழ்க்கை வந்து சேர கூடுமோ, சட்டவிட்ட
குற்றம் ஏதும் இல்லா பிள்ளை குணமாகும் ஊர்வலம் போகும் ஆகால மேகம் ஊர்வலம் என்றும் தான் ஈழம் காற்றே கைகள் வீசி வாசிதோறும் கதைகள் வீசவா மணி குயில் சகிதடி மனமது மயங்குதடி சீரகுகள் விழுந்ததடி ஈழக்குருவிகள் பறந்ததடி நாட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நேற்று வந்த காற்றை போல நெஞ்சிரித்து போனதோ அந்தி வந்து சேரும் முன்னே நான் முடித்து போனதோ சந்தனம் தான் காய்ந்தவில்லை வாசனையானதோ நீரோடு மேகம் ஆராதி பாடு ஊர்வலம் என்றார் இளம் காற்றே கைகள் வீசிவா எல்லோரும் கதைகள் வேண்டவா மணி குயில் செக்கிதடி மனமது பயந்துதடி சிறைகள் விரிந்ததடி இளங்குருவிகள் வாழ்ந்ததடி அடிமானே மயங்குவதேனோ உன்னை தானே உருள்வதேனோ இடமாட்டே கைகள் வீசிவா இதனூரம் கதைகள் வீசவா மணி குயில் செக்கிதடி மனமது மயங்குதடி சிறைகள் விரிந்ததடி இளங்குருவிகள் வளர்ந்ததடி அடி என்னடி சொன்னாக்கு நெலிப்பு உன் நெஞ்சு கொள்ளுகிறடி சிறிக நடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான மயக்குதடி அடி என்னடி அடி என்னடி சொன்னாக்கு நெலிப்பு உன் நெஞ்சு கொள்ளுகிறது சிறிக நடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான மயக்குதடி மடி கண்ணே 5 ரூபாய்க்கு மணி மாலை உங்களுக்கு பொறுத்த மடி நம்மூரு மீராட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மடி சின்னாளவத்தையில கண்டாங்கி எடுத்து என் கையோட கட்டிவிடவா என் அத்தை பெற்று நான் குத்த இவ கட்ட கொத்தோடு முத்து தரமோ ஆடி என்ன நீராகமா பல்லாக்கு நெளிப்பு என்று கொழுங்குதடி மச்சானம் மயக்குதடி தெய்வானே சக்கலத்தி வள்ளி கொடத்தி நம்ம கதையில இருக்குதடி கண்ணே தெய்வான சக்கலத்தி வள்ளி கொடத்தி நம்ம கதையில இருக்குதையா சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா அது தினசரி நடக்குதடி தப்பாம நான் உன்னை சிறையெடுப்பேன் ரெண்டு கையோட இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பள்ளி படலா சாத்தி கல்யாண வைபோகமே குழம்பே நான் சத்தியமா